வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் வந்து கால்பேக் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, கால்பேக் இஸ் ஏ ஃபங்க்ஷன் தட் பாஸ்டு இன்டு அனதர் ஃபங்க்ஷன் அஸ் ஏ ஆர்குமெண்ட். ஓகே, இட்ஸ் டேக் ஏ இன்புட் ஃப்ரம் மெயின் ஃபங்க்ஷன். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு லைனு. அதுக்கடுத்து கால்பேக்கில் வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கால்பேக் இருக்குது. ஒன்று வந்து சிங்க்ரனஸ் கால்பேக், இன்னொன்று வந்து அசிங்க்ரனஸ் கால்பேக். சிங்க்ரனஸ் கால்பேக் அப்படின்னா சீக்வென்ஸில் ஒரு ஆர்டரில் வந்து ரன் ஆகும். அசின்க்ரனஸ் கால்பேக் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் வந்து கால் ஆகும். ஓகே, இப்போ வந்து ஜாவாஸ்கிரிப்டில் நமக்கு வந்து ஆல்ரெடி நிறையா பில்ட்இன் மெத்தட்ஸ் இருக்குது. இந்த பில்ட்இன் மெத்தட்ஸ் எல்லாமே வந்து கால்பேக் ஃபங்க்ஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. எக்ஸாம்பிள் வந்து செட் டைம் அவுட், செட் இன்டர்வல், மேப்பு, ஃபில்டர், ரெடியூசர், ஆட் ஈவென்ட், லிசனர், இது எல்லாமே வந்து கால்பேக் ஃபங்க்ஷனை வந்து அக்செப்ட் பண்ணுது. ஓகே, இப்போ நான் உங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை, அதனால் நான் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன், இதில் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் நம்ம எழுதியிருக்கோம். ஃபங்க்ஷன் டெஸ்ட் 1, ஃபங்க்ஷன் டெஸ்ட் 2 அப்படிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் நான் எழுதியிருக்கேன். இதில் இந்த டெஸ்ட் 1ங்கிற ஃபங்க்ஷனுக்கு டெஸ்ட் 2வை வந்து ஆர்குமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து எழுதும்போது அதுக்கு இந்த மாதிரி இன்வோக் பண்ணக்கூடாது, இந்த ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இன்வோக் பண்ணால் இது ரெண்டு ஃபங்க்ஷனையுமே வந்து கால் ஆகும், பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் கொடுக்கணும். அதோட அந்த ஃபங்க்ஷனோட நேமை மட்டும் கொடுத்துட்டு மெயின் ஃபங்க்ஷனில் இதை கால் பண்ணணும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. இப்போது டெஸ்ட் 1க்கு வந்து டெஸ்ட் 2 வந்து நான் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு வந்து டெஸ்ட் 1க்கு இப்போ வந்து கால் ஆகும். இப்போ இங்கே வந்து கால்பேக் அப்படிங்கிறது வந்து பாராமீட்டர், இட் மீன்ஸ் இது ஒரு லோக்கல் வேரியபிள். இதில் வந்து நீங்கள் இதுக்கு எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதில் கால்பேக் தான் கொடுக்கணும், எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து ஹலோ வேர்ல்டுங்கிற ஒரு நேமை வந்து நாம் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இந்த கால்பேக்குங்கிற லோக்கல் வேரியபிள் வழியாக இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணுறோம். இட் மீன்ஸ் வந்து இந்த டெஸ்ட் 2 வந்து இங்கே வந்து மூவ் ஆகுது. அப்போது இந்த டெஸ்ட் 2க்கு நேம்ங்கிறத பாஸ் பண்ணுறோம். இங்கே இது வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷனோட ஆர்டர். அதுக்கடுத்து கன்சோல் லாகில் வந்து நம்ம வந்து ஸ்டார்டட் 1 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இதை வந்து அன்கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரௌசரில் இப்போ நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சிங்க்ரனஸ் கால்பேக். ஃபஸ்ட்டு வந்து ஹலோ வேர்ல்டுங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு, அதுக்கடுத்து ஸ்டார்டட் 1 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது சிங்க்ரனஸ் கால்பேக். அடுத்து வந்து அசிங்க்ரனஸ் கால்பேக்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அசிங்க்ரனஸ் கால்பேக் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சேம் அதே மாதிரி தான், பட் நம்ம இந்த ஃபங்க்ஷனை கொஞ்சம் லேட்டாக வந்து கால் பண்ணுறோம். இப்போ இங்கே நான் வந்து டெஸ்ட்டு 3 அண்ட் டெஸ்ட் 4 அப்படிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இதில் டெஸ்ட் 3க்கு வந்து டெஸ்ட் 4 வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த டெஸ்ட் 3க்கு நம்ம இங்கே போவோம். டெஸ்ட் 3ல் கால்பேக் அப்படிங்கிற ஒரு லோக்கல் வேரியபிள், இட் மீன்ஸ் பாராமீட்டர். அடுத்து செட் டைம் அவுட்டுக்குள்ளே ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து கால்பேக் வழியாக வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அதாவது டெஸ்ட் 4ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். சேம் முன்னால் பார்த்த மாதிரி இந்த நேம் வந்து இதுக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். இப்போ இந்த நேம் வந்து பிரிண்ட் ஆகுது. பட் இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த டெஸ்ட் 3ங்கிறது 2000 மில்லி செகண்ட் கழித்து தான் வந்து கால் ஆகும். அது வரைக்கும் இந்த கன்சோல் லாக் ஸ்டேட்மெண்ட் வந்து வெயிட் பண்ணாது, இது வந்து ஃபஸ்ட்டே வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ இது வந்து அசிங்க்ரனஸ் கால்பேக். இதுதான் வந்து அசிங்க்ரனஸ் கால்பேக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைன் ஆஃப் கோடு வந்து ஏசிங்க்ரனஸ் கோட். ஓகேவா, ஜாவாஸ்கிரிப்டோட அந்த கால் ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து பிளாக் பண்ணாமல் அடுத்த கோடை நீ வந்து ரன் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அதுக்கான ஸ்பேஸை வந்து அலாட் பண்ணி கொடுக்குறோம். இதான் வந்து அசின்க்ரனஸ் கால்பேக். ஸோ இதோட அவுட்புட் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டட் 2 அப்படிங்கிற ஒரு கன்சோல் லாக் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகுது. அதுக்கடுத்து வந்து
asynchronous callback hello world அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஓகே, இது வந்து asynchronous callback. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 2 டைப் ஆஃப் கால்பேக் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஜாவாஸ்கிரிப்டில் ஆட் ஈவென்ட் லிசனர்னு ஒரு பில்டின் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி கால்பேக் ஃபங்க்ஷனை அக்செப்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இப்போது கால்பேக்கில் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து கால் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த கோடு. இப்போ விண்டோ டாட் ஆட் ஈவென்ட் லிசனருங்கிறது ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட் பில்ட் மெத்தடு. விண்டோங்கிறது ஆப்ஜெக்ட், குளோபல் ஆப்ஜெக்ட்டு. ஸோ இதில் இந்த கிளிக் அப்படிங்கிறது அந்த நம்ம யூசர் கிளிக் பண்ணுறது. இது வந்து இது ஒரு ஈவெண்ட். ஓகேவா, இது எது வேணாலும் இருக்கலாம். ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணும்போது, இல்லை மவுஸை கிளிக் பண்ணும்போது, அந்த மாதிரி. ஸோ மவுஸை நம்ம கிளிக் பண்ணும்போது கிளிக் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து கால் பண்ணுறோம். அதில் வந்து விண்டோ கிளிக்டு பை யூசர் அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே நல்லா நோட் பண்ணால் தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல நான் இந்த ஆர்கியூமெண்ட்டாக இந்த ஃபங்க்ஷன் நேமை தான் கால் பண்ணியிருக்கேன். இதுக்கு இந்த மாதிரி இன்வோக் ஃபங்க்ஷன் கொடுக்கல, அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. இது வந்து கரெக்டான வே கிடையாது. ஓகே, ஸோ இப்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நான் விண்டோவில் எப்போல்லாம் கிளிக் பண்ணுறனோ இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு எப்போ தேவையோ அப்போ இந்த கால்பேக் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகே, திரும்ப ஒரு தடவை ரீகேப் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன், callback is a function that passed into another function as a argument. ஓகேவா, இப்போது இந்த test2 தான் கால்பேக் ஃபங்க்ஷன், test1 கிடையாது. test2 தான் கால்பேக் ஃபங்க்ஷன். இப்போ test1க்கு test2 வந்து நம்ம வந்து ஆர்கியூமெண்ட்டை நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அதுக்கடுத்து 2 டைப் ஆஃப் கால்பேக் இருக்குது. சிங்க்ரனஸ் கால்பேக், அசிங்க்ரனஸ் கால்பேக். ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கோடை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.